கன்னிமா டூர் சார்பாக காசி புனித யாத்திரை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். எங்கேருந்து வரீங்கம்மா நீங்கள்? சத்தமாகவே பேசுங்க. எடுத்தது போய் அழகாபாத்தில் இறங்கினாங்க. அங்கே வந்து திருவேணி சங்கமத்தில் குளிச்சு எல்லா தரிசனம் முடிச்சு அதுக்கப்புறம் அயோத்தியா போனோம். அங்கே போயிட்டு ராமர் வீடு எல்லாம் நல்லா சிறப்பாக ராமர் தரிசனம் முடிச்சுட்டு நான் வந்து வைகுண்ட ஏகாதசி விரதம் பிடிப்பேன். ஆனால் ராமர் கோயிலுக்கு இவ்வளவு வருவன்னு தெரியாது. நாங்கள் எங்கள் பக்கத்தாலேயே இருக்கிற ராமரை தரிசித்துட்டு பழக்கம். இங்கே வந்து இன்னைக்கு அயோத்தியாவில் வந்து தரிசனம் பார்த்தது ரொம்ப சிறப்பு, ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பீகாருக்கு போனோம். அங்கே வந்து கயாவில் வந்து திதி கொடுத்து தர்ப்பணம் எல்லாம் ரொம்ப தரிசனம் எல்லாம் சிறப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் உத்தரகாண்ட் காசிக்கு வந்தோம். அங்கே வந்து காசி விஸ்வநாதர் மகா பிரதோஷம் சனி பிரதோஷம் அன்னைக்கு கூட்டமே இல்லாமல் நல்லா சிறப்பாக 2 டைம் தரிசனம் பார்த்தோம். ரொம்ப திருப்தியாக இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. பூரா ஏசி குளிர்ற அளவுக்கு ஏசி, சாப்பாடு, வீட்டு சமையல் மாதிரிக்கு எல்லாமே நல்லா இருந்தது. நல்லா பிடிச்சிருக்குது. நல்லா அவர் பண்ணி கொடுத்துருந்தாரு. அதுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகிட்டு இருக்கிறேன். கடைசி வரைக்கும் நல்லா கவனிச்சு கூட்டிட்டு போனாங்களா? போக வந்தாங்க. எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருந்தது. தங்குற இடமெல்லாம் சௌரியமா இருந்துச்சு. ரொம்ப சௌரியமா இருந்தது. அதே நான் ஏசியே குளிர்ற அளவுக்கு இருந்த அளவுக்கு நல்ல திருப்தியா இருந்ததுங்க. எல்லாமே நல்லா பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த பயணத்துல திருப்தியா, சந்தோஷமா? ரொம்ப திருப்தி. மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது இருந்துச்சு? குறையில இருந்தாலும் சொல்ல, ஏதாவது எனக்கு இடையூறுகள் இருந்ததுங்க அந்த மாதிரி எங்காவது? அந்த மாதிரி எதுவும் இல்லை. ரொம்ப சந்தோஷம் எங்க கூட கலந்துட்டதுக்கு. கன்னிமா டூர் சார்பாக உங்களை காசி புனித யாத்திரை கூட்டிகிட்டு வந்தீங்க. எந்த ஊர்லேருந்து வரீங்கம்மா? தாரா வராங்க. எங்களை கூட்டிகிட்டு வர்றவர் யாருன்னு தெரியாது. எங்கள் ஊர்லேருந்து ஒரு பொண்ணு சொல்லிச்சு, எங்கள் சொந்தக்கார பொண்ணு. அதை நம்பிட்டு நாங்கள் வந்தோம். வந்ததுனால எங்களை எல்லா பக்கம் அவர் வந்து பார்த்தோன்னா அவர் நல்லவர். கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் காமிச்சது ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் நன்றி. எங்கெங்க போனீங்க, என்ன பார்த்தீங்க? சாப்பாடு சௌகரியம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ரூம் சௌகரியம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ரூம் சௌகரியம், சாப்பாடு சௌகரியம் எல்லாமே நல்லா இருந்ததுங்க. கூட்டிட்டு போனவங்களும் எல்லாரும் நல்லவங்க. எல்லாத்தையும் சந்தோஷம். இந்த மட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம கூட்டி வந்தது ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். எங்க ஊர் பிள்ளைங்க அதோட நன்றி, வணக்கம். எங்க சொந்தக்கார பிள்ளைதான். சாப்பாடுல எப்படி கொடுத்தீங்க? சொந்தக்கார பிள்ளை பேரு சித்ரா. ரொம்ப சந்தோஷம். யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம கூட்டிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி எல்லாத்தையும் வருஷம் எல்லா பக்கம் கூட்டிட்டு போட்டு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். போயிட்டு வரோன்னு எனக்கு ஒரு சந்தோஷம். எந்த பிரச்சனையும் இல்லைங்க. உங்களுக்கு பயணத்துல ரொம்ப திருப்தியா? திருப்தி, கண்டிப்பா திருப்தி. ஏதாவது குறைகள் உங்க மனசுல இருந்தாலும் சொல்லலாம். எனக்கு எந்த குறையும் இல்லைங்க. நல்ல மாதிரி எங்க போனாலும் இந்த மாதிரி கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு போய் விடுற மாதிரி ஆளு இருந்தா வர முடியும். ரொம்ப சந்தோஷம். நம்ம தெரியாதவங்க கூட ஆளு கூட போக முடியாது. இப்ப நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. உங்களை பாக்குங்க எடுத்து தெரியுங்க. நாங்க வந்து எங்க பொண்ணை நம்பி சொல்லிச்சு எல்லாரும் பயணப்பட்டு வந்தோம். அதனால ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். எல்லாத்துக்கும் நல்லா இருக்கணும். ஆனா எந்த பிரச்சனையும் இல்லாதனால ரொம்ப சந்தோஷம். எந்த குறையும் இல்லையா? எதுக்குமே குறையில்லை. சரிங்க, ரொம்ப நன்றிங்க எங்க கூட கலந்துட்டு. ஆமா, ரொம்ப சந்தோஷங்க. சரிங்க. யாரையுமே எதுவும் சொல்றதுக்குள்ள இல்லை, எல்லாமே நல்லது. சரிங்க. கூட்டிட்டு வந்த பிள்ளைக்கு ரொம்ப நன்றி. எல்லாத்தையும் இவ்வளவு சந்தோஷமா கூட்டிட்டு போது ரொம்ப சந்தோஷம். நாங்க ராமேஸ்வரம் போறதுக்கு கூட்டிட்டு போறதுக்கு சந்தோஷம். எல்லாத்துக்கும் சந்தோஷம். தீர்த்தமெல்லாம் கொடுத்தாங்க. ராமேஸ்வர தீர்த்தம் ஊத்துனீங்களா? ஊத்துனாங்க. சாமிக்கு அபிஷேகம் பண்ணீங்களா? பண்ணனாங்க. ஆனா எல்லாம் ஊருக்கு எங்கெங்க போனோம்னு அது மட்டும் சொல்ல தெரியாது. அதை எழுதி கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரிங்க. நாங்க ஓடி காமிக்கணும். எனக்கு படிக்க தெரியாது. சரி சரி. மறந்துடுவேன். இப்ப காசுன்னா காசு ஒண்ணுதான் தெரியும். அப்புறம் மத்த ஊரெல்லாம் மறந்துடுவேன். எழுதி வாங்கிட்டு போய் ஊர்ல சொல்ல போறீங்க? ஊர்ல கொண்டு போய் எல்லாத்திட்டையும் அதை காமிச்சிருவேன். பாத்துக்குங்க எங்கெங்க போயிட்டு வந்தான்னு சொல்லி சொல்லுங்க. எல்லாம் உங்களுக்கு உங்க பயண அனுபவத்துல அவங்களுக்கு சொல்லுங்க. யாரு விருப்பம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கலந்துக்க சொல்லுங்க. எங்க நிறுவனத்தின் மூலமா உங்களுக்கு இருந்தாலும் எங்க பையன்கிட்ட சொன்னா அது மாதிரி சொல்லு. சரி. ஆமா, எனக்கு அது சொல்ல தெரியாது. அதனாலதான் எல்லாம் எழுதி தர சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்க. எந்தெந்த ஊர் போனோம், எந்த கோயிலுக்கு போனோம், சாமி பட்டோம் எல்லாமே எழுதி தர சொல்லி வாங்கிக்கிறேன்.
சரிங்கம்மா. ஓகே, எங்க பயணத்துல கலந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சந்தோஷங்க. இப்படி வருஷம் வருஷம் போனா இதோட சந்தோஷம். சரி, இடையில எங்கால் போற மாதிரி இருந்தாலும் சொல்லுங்க எங்க பொண்ணு. சரிங்க, தப்பு இல்லை, சந்தோஷம். ஓகே, எல்லாரும் நல்லா இருக்கணும். கோடி முடியா. வணக்கம். வணக்கம். கன்னிமார் டூர் சார்பா காசி புனித யாத்திரை கூட்டிட்டு வந்தா எங்க இருந்துமா வரீங்க? நாங்க தாராபுரத்துல இருந்து வர்றோங்க. சரிங்க, சொல்லுங்க எங்கெங்க போனீங்க, என்ன பாத்தீங்க, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் இதுல பதிவு பண்ணலாம். திருவேணி சங்கமம் கூட்டிட்டு போனாங்க. நாங்கெல்லாம் அங்க நினைக்கவே இல்லை இப்படி எல்லாம் வருவோமா அப்படின்ட்டு. ஆனா கூட்டிட்டு போய் நல்லா கடல் எல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு குளிச்சுட்டு வந்தோம். அடுத்தது அயோத்தி கூட்டிட்டு போனாங்க. அங்கேயும் நல்லா இருந்தது, சாமி தரிசனம் பார்த்தோம். அப்புறம் திருப்பியும் காசி வந்தோம், விஸ்வநாதரை பார்த்தோம், அங்க சாமி கும்பிட்டோம். கூட்டமே இல்லை, பிரதோஷம் நல்லா போச்சு, எங்களுக்கு சந்தோஷமா இருந்தது. மகா சனி பிரதோஷம் அன்னைக்கு கோயில்ல நல்லா கூட்டம் இல்லாத நேரத்துல எங்களை கூட்டிட்டு போய் சாமி கும்பிட்டு வச்சு கூட்டிட்டு வந்தாங்க. நல்லா சேஃப்டியா பாத்துக்கிறாங்க. சாப்பாடுலாம் சூப்பரா இருக்குது, நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ரெண்டு பொரியல், வடை, பாயசம், அப்பளம்னு எங்களால வீட்டுல கூட இப்படிலாம் சாப்பிடவே முடியாதுங்க. அந்த நாங்க செஞ்சு சாப்பிடுறதுக்குலாம் எங்களுக்கு டைமே இருக்காது. நான் வந்த இடத்துல சாப்பாடு எப்படி இருக்குமோ நினைச்சோம். அதெல்லாம் நல்லா செஞ்சிருந்தாங்க, அருமையான சாப்பாடு. நல்லா ரூம் எல்லாம் நல்லா ஏதாவது எப்படியோ இருக்குமோன்னு நினைச்சோம். நல்லா இருந்தது, தூங்குறதுக்கு எங்களுக்கு எல்லாமே நல்லா இருந்தது. அப்புறம் திருப்பியும் எங்க போனாலும் எங்களை விடவே மாட்டாங்க, எங்க ஃபேமிலி கூட எங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா இங்க கன்னிமார் டூர்ஸ்ல கூட்டிட்டு வந்தாங்க அண்ணா விடவே மாட்டாங்க. எங்க வந்தாலும் எல்லாத்தையும் உட்கார வச்சு கூட்டிட்டே வந்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கே நம்ம வீட்டுல கூட விட்டுருவாங்க, இவங்க எங்காவது தப்பிச்சு போயிருவாங்களோ என்னமோன்னு பயந்து எங்களை சேஃப்டியா கொண்டு வந்து இடத்துல சேர்த்துட்டாங்க. நல்ல முறையா நல்லா இருந்தது. உதவியாளர்கள் நல்லா ஹெல்ப் பண்ணிருக்காங்க, எல்லாமே நல்லா ஹெல்ப் பண்ணிருந்தாங்க. எங்களை லக்கேஜ் வாங்குறது, போறது, வர்றது எல்லாமே ஹெல்ப் பண்ணிருந்தாங்க. சாப்பாடு எல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க, நல்லா இருந்தது. எல்லாருமே நல்லா வசதியா இருந்தது. நல்லா தூங்கி இருந்துச்சு. நல்லா எங்களுக்கு ஒரு பயணத்துல திருப்தி தான். திருப்தி, ஏதாவது குறைகள் இருந்தாலும் சொல்லலாம். எந்த குறையும் இல்ல, நிறைவு, மனதார நிறைவு எங்களுக்கு, எனக்கு, எல்லாத்துக்குமே. எங்க பயணத்துல கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நன்றிங்க.